ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காரு. வயசானவங்க 70 வயசுக்கு மேல அரிசி எல்லாம் ரேஷன் கடையில இருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்புறாரு. அவங்க எல்லாம் வரிசையில வந்து நின்று வாங்க முடியாதுன்ற காரணத்தினால எல்லாமே ஒவ்வொரு சத்துணவு திட்டத்தை காலை உணவுக்காக பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வருங்க. இப்ப எல்லாம் கஷ்டப்படுதுங்க. ஆனா காலை உணவு போடுறதுனால எல்லா பிள்ளைங்களுமே காலை உணவுக்காக சீக்கிரமே ஸ்கூலுக்கு வந்துருதுங்க. அந்த காலை உணவு கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஸ்டாலின் அவர்களுக்கு. கீர்த்தியா தங்கப்பாண்டி மேடம் வரணுன்றதான் எங்களோட ஆசை. நிறைய நாங்கெல்லாம் பெண்கள்லாம் கண்டிப்பா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோம். நிறைய அவங்களுக்காக நின்று வேலை செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். கீர்த்தியா தங்கப்பாண்டி மேடம் வரணும். கண்டிப்பா வெற்றி ஆவாங்க, வெற்றி கிடைக்கும். என் பேர் கல்யாணி, நாரியப்பட்டி தொகுதி. நான் ரெட்டலை சின்னத்தில் எப்பயுமே ஒரு தொண்டர் நிறுவனாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். எங்கள் ஊரில் எந்த ஒரு விஷயம்னாலும் ராஜன் செல்லப்பா வந்து எங்களுக்கு ஒரு உதவியாக ஹெல்ப்பாக செய்வார். நல்லது கெட்டதுக்குனால முன்னாடி வந்து நிற்பார். எங்களுக்கு எந்த ரோடோ எந்த வசதினாலும் நாங்கள் உரிமையாக போய் அவர்கிட்ட கேட்டு அந்த தொண்டர் நிறுவனர் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு உதவினாலும் தண்ணி தொட்டியிலேருந்து எல்லாமே எங்களுக்கு ராஜன் செல்லப்பா தான் இந்த ஏரியாவுக்கு வந்து எங்களுக்கு முன்னிலை நின்று செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ரெட்டலைக்கே ஓட்டு போடுங்க. இந்த வாட்டி ஆட்சியை மாற்றி கொடுங்க, ரெட்டலைக்கு வரட்டும். இந்த தடவை வந்து சார்பற்ற கூட்டணியில கிருத்திகா தங்கப்பாண்டியன் வேட்பாளராக இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறோம் உதயசூரியன் சின்னத்துல. பழைய வேட்பாளர் எங்க ஊருக்கு வரவே இல்லை. இது வரைக்கும் அவங்க வந்து கண்டுக்கிறவே இல்லை. எங்க ஊர்ல வந்து நாங்க எத்தனையோ கோரிக்கை வச்சா அவங்க அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. சின்ன ஊருன்றதுனால எங்களை கண்டுக்கவும் மாட்டேன்றாங்க. பெண்களுக்கு விடியல் பயணம் ரொம்ப நல்ல உபயோகமா இருக்கு. எல்லா பெண்களும் வந்து கட்டணம் இல்லாம பேருந்து பயணம் பண்றது நல்லா இருக்கு. மகளிர் உரிமை தொகையும் எல்லா மக்களுக்கும் ஒரு 60% மக்களுக்கு கிடைக்குது.